இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான அண்ட் சிம்பிளான பூண்டு புளிக்குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இந்த டிஷ்க்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்கள். தென் நிறைய வியூவர்ஸ் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வந்து எண்ணெய் காஞ்சதும் வந்து நம்ம வந்து கடுகு வந்து போட்டுக்கலாம். இப்போ கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது வந்து நல்லா செவக்கட்டும். அடுத்தது ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சம் பெருங்காயம், போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாம். தென் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது பூண்டு புளிக்குழம்பு அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாம். நான் வந்து பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் முழு பூண்டை வந்து கட் பண்ணாமல் அப்படியே முழுசாகவே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்க்கு வந்து சின்ன வெங்காயம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் இங்கே வந்து ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் வந்து பெரிய வெங்காயமே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து விட்டுட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரே ஒரு தக்காளி மட்டும் பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு அடுத்தது மசாலாலாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். தென் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம கொத்தமல்லி தூள், தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு கெட்டியாகிறதுக்கு தனியாத்தூள் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ கிளறி விட்டுறலாம். இப்போ இது கிளறும் போது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். இது வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். இப்போ பாருங்கள், 10 மினிட்ஸ் விட்டு எடுத்திருக்கேன். அதனோட பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா வந்து வதங்கி வந்திருக்கு. தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து அதை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சிட்டு வந்திருக்கேன். அதை வந்து அதில் நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ புளியை நல்லா கரைச்சாச்சு. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஃபுல்லாக புளியை கரைச்சிக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது. இந்த குழம்பு எப்படியும் கெட்டியாக தான் ஆகும். ஸோ அதனால் வந்து நம்ம தண்ணி நிறையா வந்து ஊற்றிடக்கூடாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வச்சுட்டு தேவையான அளவுக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். நல்லா கொதிக்கும், குழம்பு கட்டியாகி வரும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு பாதி கொதிச்சிருச்சு. நல்லா ஓரளவுக்கு திக்காக வந்துடுச்சு பாருங்கள். பட் நமக்கு இன்னமுமே திக்காக வந்து வரணும். அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்க்குறேன். இந்த வெல்லம் வந்து இந்த குழம்புக்கு இன்னமும் டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். இந்த குழம்பு வந்து சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இப்போ வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நம்ம வந்து வேக விட்டுக்கலாம்.
அவ்வளோதாங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் நல்ல எண்ணெய்லாம் தெரியுது பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கெட்டி ஆயிடுச்சு குழம்பு. இந்த அளவுக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும். நம்மளோட சூப்பரான புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பூண்டு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன்.